பைக் டிரைவிங்னா நம்மளோட மொட்டை மாமா இதுலேயுமா தெரியும். நம்மளாம் நியூ பைக் வாங்க போகிறோம். இந்த பைக்கு வேணாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் இந்த பைக்கு தானே பார்த்துருப்பீங்க. இன்னொரு பைக்கு பார்த்துருப்பீங்களா? இதுலேயே உங்களுக்கு கிலோமீட்டர் வந்திருக்கு அப்டேட்டில். அது தெரியாமல் போச்சு. கிலோமீட்டர் இதை தொட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஆகலாம். இந்த பேருக்கு ஃபஸ்ட்டு இந்த கிலோமீட்டரில் வராமல் இருக்கலாம். எனக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு. சரி நம்ம பைக்கை விற்றுட்டு இன்னொரு பைக் வாங்குற பார்த்துலாம். அதுக்கடுத்து கார் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஜிடிஆர் காரையும் இதில் வச்சுருக்கேன். ஜிடிஆர் கார் இதில் என்ன இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஜிடிஆர் கார் இருக்குது. ஆனால் தெரியும் எனக்கு ஜிடிஆர் கார் ஒரு ட்ரீட் கோடு போட்டு வரோம். சரி இதுக்கு 200க்கு மேலே வந்துச்சு. 300க்கு மேலே போக மாட்டேங்குது. நம்ம அதுக்கு மேலே போய்க்கிட்டுக்கோம் நம்ம. சரி நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். பைக்கு நிறுத்துவோம். இங்கே பார்க் பண்ணிட வேண்டியதான். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி வாங்கிட்டு வரோன்னு தெரியல. சரி அது நம்ம நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும். இல்லை சரி எங்கே இருக்கு? அதுக்கு முன்னாடி நம்ம அனிமல்ஸ் வச்சு ஒரு இது பண்ணிடலாம். அனிமல்ஸ் வச்சு ஒரு இது பண்ணோன்னு என்ன இது அப்படின்னு கேட்டால் 4501 போட்டுட்டு உங்களுக்கு சீட் கோடு வரால. அதுக்காட்டு அப்படியே இன்னொரு சீட் கோடு போட்டேன். போனோம். அப்படியே யானை அப்படியே இன்னொன்று அப்படியே குதிரை அப்படின்னு சொல்லிட்டு போகுங்க. அப்படி 4 போடாமல் 5 போட்டுருந்தேன். 4503ன்னு போட்டுட்டு உங்களுக்கு குதிரை வந்துடும். வந்துடுச்சா? அதுக்கடுத்து 4505 போட்டால் உங்களுக்கு இந்த சீட் போட்டு உங்களுக்கு இது வந்துடும். எப்படி காந்தாமல் இருக்கும் பறந்துக்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு 05 போட்டானுக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்துக்கிறது தெரியாது பேர். ஆனால் நம்மளுக்கே ஒரு பேர் சொல்லிடுவோம். அது வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நானும் சூப்பராக இருக்கு. இது சூப்பராக இருக்கு. ஆனால் இதோ நம்ம ஓட்டல் வந்தால அடுத்து நம்ம இன்னும் சீட் கோடு இன்னும் கொஞ்சம் சீட் கோட்டை 8 7 அப்புறம் 8 இங்கே வந்தால நிறையா பேர் வராங்களே. இவங்கெல்லாம் வச்சு நமக்கு சவுண்டு வண்டியை நல்லா பண்ணிட வேண்டியதான். நல்லா சவுண்டு. அது 4508 ஐயோ எப்படி போட்டேன்? 08 அப்படின்னு போட்டால் உங்களுக்கு இந்த சீட் கோடு வந்துட்டு ஆடையாடாடா. என்னடா இது உண்மையாக இருக்கிற மாதிரி கொடுப்பீங்க பார்த்து எப்படியோ பசுமா இது காளமாடா ஒழுங்காக விட்டுருக்காங்க. பார்ப்போம். காளமாடு எரும மாடு ஏய் மேவா இது காளமாடு இல்லை. இது எரும மாடு மாதிரி பசு மாடுன்னு நினைங்க. எரும மாடு என்னடா இது பசு மாடு குறை குத்துங்க. அடுத்து நம்ம இதுக்கு பார்ப்போம். இதுக்கா நான் சொன்னேன்? அதுக்கு சொன்னேன் குதிரைக்கு. தள்ளிப்போ வருது விதை விலகு. என்னடா இது இத்தனை ஆடையை ஓட்ட முடியுமா? இது செஞ்சு வந்துருக்கும் போட்டிருப்பேனே. இங்க பாருங்க. ஆடாடாடா நான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யூஸ் பண்ண முடியாது. அதான் பரவாயில்ல. சரி நம்ம பட்டிலேருந்து வர்றோம்னா ஏன்னா அந்த ட்ரிக்ஸ்லேயே அது போச்சு. இப்போ வந்தாச்சு நம்ம பஸ்லேருந்து. இப்போ நம்ம என்னென்ன மிருகம் விட்டோன்னு அது இது பண்ணுவோம். சிங்கத்தை எப்படினாலும் இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய இது பார்த்துட்டோம். ஏற்கனையும் நிறைய இது சீட் கோடு சிங்கம் சீட் கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ
கொடுத்துருக்காங்க, அதுவும் காமெடியாக கொடுத்துருக்காங்க. காமெடியாக இருக்கு. அடுத்து ஒரு மிருகத்துக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்கயா, இப்படி பட்டாயா. அடுத்த 6-5-0-2ன்னு சொல்லிட்டு போட்டு நம்ம யானையை வச்சுட்டு வேணா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், மிருகத்துக்கு ஒரு மரியாதை கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது மூலியமா அப்படின்னு எப்படியோ ஆக்கிட்டு நம்ம இது மட்டும் நான் பார்த்துமா இல்லையா, பார்க்கல, பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோம். 0 இல்லை 5-0-5 போட்டு பார்ப்போம். நம்ம இது பார்த்துமா இல்லை. ஓ இதுக்கு ஆனாலும் இது என்ன பண்ணாலும் இப்படிதான் பண்றாங்க. நம்ம இந்த மிருகத்தை இது பண்ணிட்டு முடிச்சிருவோம். என்ன பண்ணிடுறாங்க பாருங்க, மிருகத்துக்கு ஒரு மரியாதை கூட இல்லாம எப்படியா கூத்து பண்ணிடுறாங்க. ஆனா இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். பாய் பாய்.